எம்பெருமானி ஆத்மபந்துக்களே, மார்கழி மாதத்தில் இன்று 24வது பாசுரம். ஆண்டாள் தனியன்கள். அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதி நிச்சயால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சுடி கொடுத்த சுடகொடியே தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன இது என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்மோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியார் நல்ல பக்தர் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பது பம்பு. இன்றைய பாசனத்தை பார்ப்போம். அன்றி உலகம் வளர்ந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் சரல் போற்றி ஒன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டுகுணிலா எரிந்தாய் கடல் போற்றி குண்டுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நென்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமை ஏற்றி பறைகொள்வா என்று யாம் வந்தோம் இறங்கியலோ எம்பாவா என்று இன்றைய பாசுரத்தின் பொருள். மகாபலியின் தோலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் நடந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கரவடியில் வந்த சகரன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்கள் அடைந்த வீரர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடியாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இறக்கு உணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீரச் செயல்களை பாடி உன் நல்லை பெறுவதற்கே இப்போது நாங்கள் வந்துள்ளோம், எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்று இந்த பாசுரத்தின் பொருள். விளக்கம். இந்த பாசுரம் மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசம் என்பர். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். திருவாடிபுரத்து ஜெகத்துரித்தாள் வாழியை, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியை, பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியை, 143 அரைத்தாள் வாழியை, உயரகங்கை கன்னி உகந்ததித்தாள் வாழியை, மறுவாரும் திருவள்ளி வளநாடு வாழியை, வன்புதுவை நகர்கோதை ஆண்டாளின் திவ்ய மலர்பதங்கள் வாழிய வாழிய வாழியவே. விவசாயம் விவசாயி, அது ஒன்றுமே இன்டர்லிங்க். விவசாயத்தை பார்ப்பவன் விவசாயி. விவசாயத்தின் மூலம் விவசாயி மேம்பட வேண்டும். ஏனென்றால் விவசாயம் என்பது நம்முடைய நாட்டின் முதுகெலும்பு. ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்பு பிரதானமாக இருக்கிறதோ, எப்படி ஆலயத்தில் கொடிமரம் என்று சொல்லக்கூடிய துவஜஸ்தம்பம் பிரதானமாக இருக்கிறதோ, அதுபோல் நம்முடைய பாரத தேசத்திற்கு விவசாயம் என்று சொல்லக்கூடியது முதுகெலும்பாகத்தான் திகழ்கிறது, என்றும் என்றும் எப்பொழுதும். அந்த விவசாயத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். அதனுடைய வளர்ச்சியை உயர்த்த வேண்டும். அதில் பெரும் பங்கு எல்லோருடைய பங்கு என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் அவர்கள் படும் துயரம், அவர்கள் படக்கூடிய கஷ்டம், அதனால் எவ்வளவு பேர் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து கொண்டு வானம் பார்த்த பூமியாக பல ஏக்கர் நிலங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி மழை போதிய நேரத்தில் பெய்யாவிட்டாலும்
நடவு நட முடியாது. அதனால் இதற்காக வாங்கிய கடன்களை தீர்க்க முடியாத நிலை. இதனால் அவர்கள் குடும்பம் படக்கூடிய கஷ்டம், வாழ்வில் அவர்கள் பின்னே தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு இந்திய குடிமகன்களும் நம்மால் முடிந்தது என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேண்டும். விவசாயியும் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மால் முடிந்தவரை அவர்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் விவசாயத்தை நம்பி பெரும் லாபம் ஈட்டியது என்பது மிக 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 அரிது, குறைவு. அவர்கள் வாங்கிய கடனை திரும்பி தர முடியாத நிலையில் ஒன்று வறட்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் மழை அதிகமாக பொழிந்து வெள்ளத்தில் அடித்து செல்லுகிறது. இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது. அப்படி இருக்கும்போது அவர்கள் குடும்பத்தை எப்படி சமாளித்து நடத்த முடியும்? குழந்தைகள் இருக்கும்போது அவருடைய கல்விக்கும் அவருடைய மேல் படிப்புக்கும் அவர்கள் என்ன வழி செய்வார்கள், என்ன செய்ய முடியும்? வாங்கிய கடனை அடைக்க முடியாத போது அவர்கள் வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறி. அப்படி இருக்கும்போது அவர்களை அன்றாட வயிற்றுக்கே ஒரு கேள்விக்குறியாக போய்விடுகிறது. இதனால் பல இடத்தில் பல தற்கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது கேள்விப்பட்டது, சிலது பத்திரிகை வாயிலாகவும் அறிந்தது. இந்த நிலை மாறுவதற்கு ஒவ்வொருவர்களும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு அவருடைய குழந்தைகளின் படிப்புக்காக, அவருடைய அன்றாட வாழ்க்கையின் உணவு உண்பதற்கு தேவையான பொருட்களை சென்னை வாசியாக இருக்கக்கூடிய, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய நலிந்த விவசாயிகளுக்கு நம்மால் முடிந்த உதவி. விவசாயிக்கு செய்தால்தான் விவசாயம் செழிக்கும். விவசாயிக்கு செய்யும் பொழுது குடும்பத்தில் அவர்களுக்கு குறையில்லாமல் இருந்தால் அவர்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது நிலத்தை உழுது அதை செம்மையாக்கி நடவு நட்டு இயற்கையும் அதை ஒத்துழைத்து அதன் மூலம் அறுவடை செய்து கிடைக்கக்கூடிய நெல்மணிகளை அதை மூட்டையாக்கி அதை கிடங்கில் கொண்டு போகும் வரை அவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படி மூட்டையாக்கி செலுத்தி பணம் வந்த பிறகுதான் அவர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான வெகுமதி கிடைக்கிறது. அதிலும் கிடைக்கக்கூடிய லாபமாகப்பட்டது மிக மிக குறைவு. அது அவர்கள் வாங்கிய பணத்திற்குண்டான வட்டியை செலுத்துவார்களா, முதல் கொடுப்பார்களா? இப்படி கேள்விக்குறியாகவே இன்று விவசாயிகள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கு மாற வேண்டுமென்றால் ஒவ்வொருவர்களும், செல்வந்தர்கள் இருப்பவர்கள், தேவைப்படக்கூடிய விவசாய குடும்பத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும், எந்த உதவி அவர்கள் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவர்களும் செயலாற்ற வேண்டும். அரசாங்கம் அவருடைய கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள், அது தனிப்பட்ட வழி. அதை தவிர அரசாங்கத்துடைய பளுவை குறைப்பதற்கு நம்மளால் முடிந்ததை ஒரு கூட்டாக சேர்ந்து, ஒரு 10 நபர்களாக சேர்ந்து இந்த விவசாய குடும்பத்திற்கு தேவையான படிப்புக்காகவோ, அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருளாகவோ, வேறு அத்தியாவசிய செலவுகளுக்கு தேவையான பொருளாகவோ கொடுத்து அவர்களுக்கு உதவினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் சீராக சிறப்பாக கஷ்டமில்லாமல் அவர்கள் வாழ முடியும். விவசாயி வாழ்ந்தால்தான் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்தால்தான் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மேலும் மேலும் நம்மால் முடிந்த உதவி என்பதை ஒவ்வொரு இந்திய குடிமக்களும் தெரிந்து கொண்டு தெளிந்து கொண்டு நம்மால் முடிந்த உதவியை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும். அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து செயலாற்றினாலே அவர்களுக்கு வரக்கூடிய பற்றாக்குறை, கஷ்டங்கள், துன்பங்கள், அதிலிருந்து நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு உதவியாக இருந்து உதவி செய்ய வேண்டும்.
இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நம்மை போலத்தான் அவரும் ஒரு மனிதர், நம் குடும்பத்தை போலத்தான் அவர்கள் குடும்பம் என்பதை சிந்தித்து செயலாற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்தினோமேயானால் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குடும்பமும் நம்மை போல், நம்முடைய சகோதர சகோதரிகளைப் போல் அவருடைய குழந்தைகளையும் பாவித்து நம்மால் முடிந்த அளவு அவருடைய வாழ்வாதாரத்திற்கு, படிப்பிற்காகவோ மேல் படிப்பிற்காகவோ என்று முடிந்த உதவியை தேவைப்படுவர்களுக்கு நலிந்தோருக்கு செய்தால் விவசாயி கொண்ட நிம்மதியாக விவசாயத்தை பார்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மிஞ்சிய லாபத்தை வைத்து அவர்கள் பட்ட கடனை அடைத்து நிம்மதியாக வாழ்வார்கள். இப்படி வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய விவசாயிக்கு நம்மால் முடிந்ததை ஒவ்வொருவரும் ஒருவரையே செய்ய வேண்டும் என்று கூறவில்லை, கூட்டாக இருந்து அவர்களுடைய பங்கு என்ன, பணத்தால் மட்டும் சொல்லவில்லை, சரீரத்தாலோ அறிவாலோ வேறு எந்த வழியில் அந்த விவசாய குடும்பத்திற்கு நம்மால் முடிந்தது என்ன என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து செயலாற்றப்பட வேண்டும். செயலாற்றி விவசாயத்தை காப்போம், விவசாயியை காப்போம். நாடு இன்னும் உலகளவில் தலை சிறந்ததாக விளங்கி கொண்டிருக்கிறது. மேன்மேலும் விவசாயம் அபிவிருத்தி அடைந்து விவசாயம் நன்றாக இருந்து நாடும் நலமாக வளமாக வளம் பெற்ற நாடாக வளர்ந்த நாடாக உலகளவில் திகழ வேண்டும், திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மேன்மேலும் திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரை பிரார்த்தித்து ஆசீர்வாதம்.